நீ என்னடா இங்கே உட்காந்துருக்க? சும்மா தான் உட்காந்து இந்த ஃபுட் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கேன். முன்ன மாதிரிலாம் இப்போ பேசுகிறதில்ல, பெரிய ஆள் ஆகிட்டீங்க. அப்படிலாம் இல்லைடா. ஆமாப்பா, முன்ன மாதிரி எங்கே நீ வெளிலலாம் கூப்பிட்ற, ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. நம்மளால எப்படி நீங்கள் கூப்பிடுங்க சொல்லுங்கள். இப்போ உனக்கு என்ன வேணும்? சரி, அப்போ என்ன ஒரு நல்ல பிரியாணி கடைக்கா பார்த்து கூப்பிட்டு போ. அப்படி நாங்கள் வந்த கடை தாங்க பெரிய பள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஷா ரெஸ்டாரண்ட். இங்கே நைட் டைமில் தரமான பிரியாணிலாம் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நானும் என் ஃப்ரெண்டும் இங்கே சாப்பிட வந்திருக்கோம். ஹலோ துபாயா? இங்கே சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லாமல் மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி சொல்லிட்டு எக்கச்சக்க வெரைட்டியான பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் அவைலபிள். லேடிஸ் வெரைட்டியில் ஃபிஷ் பாபிக்யூ, ப்ரான் பாபிக்யூன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. கிரேவியில் சிக்கன் செட்டிநாட், மட்டன் செட்டிநாட். இவங்க கிட்ட மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி எடுத்துருவாங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு தந்தாங்க. நான் அப்படியே பிளேட்டில் அப்ளை பண்ணிட்டேன். பிரியாணின்னு அந்த கறியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த எக்கை சாப்பிட்ருவேன். அப்புறம் அந்த பிரியாணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதை விட முக்கியமாக இந்த மட்டன் கறி நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் இந்த சிக்கன் பாபிக்யூ தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்படியே பிச்சு அந்த மயோனஸில் டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தப்ப சான்ஸே இல்லை, வேற மாதிரி இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக அந்த மயோனிஸ் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க வேறு மாதிரி. இந்த கடை 6 to 11 PM வரைக்கும் இருக்கும். ஸோ எல்லோரும் நைட்லேயும் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த கடை நம்ம திருநா ரோட்டில் பெரிய பள்ளிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. எல்லோரும் ஒரு விசிட்டை போட்டுருங்க.